தலைவருக்கு நிகர் தலைவர் மட்டும்தான். அவரை போல யாராலும் உழைக்க முடியாது. என்னுடைய குறிக்கோள் சொல்ல முடியாது. என்னுடைய சின்ன ஆசை எல்லாம் தலைவர் உழைப்பதில் ஒரு 20% உழைத்தாலே போதும். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இப்படி ஆட்சியாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, இரண்டிலுமே இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கே வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். சங்கீக பரப்புறது பொய் செய்தியும் வெறுப்பு செய்திகளும். தமிழ்நாட்டை எப்படியாவது அபகரிச்சிடலாம், சீரழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கும்பல் கனவு காண்டுகிட்டு இருக்கு. வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த ஒரு தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பை பகிர்ந்துகிட்டீங்கன்னா அதை விட சுலபமான வேலை இருக்காது. அன்பரசன் அவர்கள் பேசும்பொழுது என்னை பாராட்டி பேசினார். தலைவருக்கு பிறகு தலைவரை போல உழைப்பதற்கு இவர் கிடைத்திருக்கிறார் என்று. அதில் ஒரு சின்ன திருத்தம். தலைவருக்கு நிகர் தலைவர் மட்டும்தான். அவரை போல யாராலும் உழைக்க முடியாது. என்னுடைய குறிக்கோள் சொல்ல முடியாது. என்னுடைய சின்ன ஆசை எல்லாம் தலைவர் உழைப்பதில் ஒரு 20% உழைத்தாலே போதும். அந்த அளவுக்கு தலைவரை போல யாராலும் நிச்சயமாக உழைக்க முடியாது. கிராமமே தமிழ்நாட்டில் கிடையாது என்ற அளவுக்கு கிட்டத்தட்ட 60 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தமானவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இந்த பெருமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவருக்கும் கிடையாது, எந்த இயக்கத்துறை தலைவருக்கும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள், இதை முடிச்சுட்டு இளைஞரணி நிகழ்ச்சி இருக்கு, அம்பேத்கர் சிலை திறப்பு நிகழ்ச்சி இருக்கு, அரசு நிகழ்ச்சி இருக்கு, பொதுமக்களை சந்திக்க போகிறேன். இருந்தாலும் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்பாக கழகத்துடைய நிர்வாகிகள் உங்களை சந்திச்சு உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்று விட்டு போகத்தான் உங்களை சந்திக்க நான் வந்திருக்கேன். நம்முடைய இயக்கம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு 75 ஆண்டுகளை நிறைவு செஞ்சு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். குறிப்பா நம்முடைய தலைவருக்கு இன்னொரு பெருமை இருக்கு. நம்முடைய தலைவர் அவர்கள் கழக தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச அத்தனை தேர்தலையும் நம்முடைய தலைவர் வெற்றியை மட்டுமே பார்த்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியை மட்டுமே நம்முடைய தலைவருக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய கழகத்திற்காக உழைத்த நிர்வாகிகள் நீங்க தான். அதே போல கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய உழைப்பு தான் நம்முடைய தலைவரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சது. அதனால்தான் இன்னைக்கு ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு, மாநில மக்களுக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறார். குறிப்பா நம்முடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் கையெழுத்து 5 கையெழுத்து போட்டாரு. முதலமைச்சராக பொறுப்பேற்று அதில் முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயணம் திட்டம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதை ஞாபகப்படுத்திக்கணும், மறந்துடுவோம். நம்ம மனுஷனுக்கு இருக்க மிகப்பெரிய வியாதியே மறதி தான். இன்னொன்று, உண்மை எவ்வளோ சீக்கிரம் போகுதோ மக்களை போய் சென்றடையுதோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு வேகமா பொய் செய்தியும் வதந்திகளும் போய் சேர்ந்துடும். நம்ம கிட்ட இருக்கிறது உண்மை மட்டும்தான். ஆனா எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கிறது பரப்புறது, குறிப்பா இந்த சங்கீக பரப்புறது பொய் செய்தியும் வெறுப்பு செய்திகளும். இன்னைக்கு இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் நாம ஞாபகப்படுத்தணும். பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிச்சா மட்டும் பத்தாது, உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு தலைவர் ஒரு திட்டத்தை உருவாக்கினார். அதுதான் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் சரி, தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி போய் தனியார் கல்லூரியில் சேர்ந்தாலும் சரி, அரசு கல்லூரியில் சேர்ந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய மாணவர்களுடைய மாணவியுடைய வங்கி கணக்கில் கொடுத்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். 8 லட்சம் மாணவிகள் பயனடைஞ்சிட்டு வராங்க. நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் 75% அடைஞ்சிட்டோம். ஆனா நம்முடைய இலக்கு 100% மாணவர்கள் உயர்கல்வி படிக்க போறோம்னு தலைவர் இன்னைக்கு தொடர்ந்து பல திட்டங்களை தீட்டிருக்கிறார். பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா முதல்ல அவனுக்கு தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. இன்னைக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் திட்டத்தை விரிவு பண்ணார். இந்த திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் அவர்கள் வந்திருந்தார். வந்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சுட்டு அந்த இருக்கக்கூடிய மாணவர்களோட பேசிட்டு அவர் வாழ்த்துறை வழங்கினார். அப்போ சொன்னார், யாரு? பஞ்சாப் முதலமைச்சர். அவர் நம்மளோட கூட்டணி கட்சி கிடையாது. அவர் வாழ்த்தி பேசினார். சொன்னாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம்.
நான் விரைவில் எங்களுடைய மாநிலத்தில் பஞ்சாப்லயும் இந்த திட்டத்தை நான் விரிவுபடுத்த போறேன், செயல்படுத்த போறேன் அப்படின்னாரு. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் மேல ஒரு மிகப்பெரிய திட்டம். இங்க இருக்கக்கூடிய பல பேர் இந்த திட்டத்தை நிச்சயம் மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அதுதான் தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக கடந்த 2 வருஷத்துல மட்டும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். பல இடங்களுக்கு போகும்போது மகளிர் என்னை பார்த்து சிரிச்சு கையை பிடிச்சிட்டு சொல்றது, அப்பாட்ட சொல்லு, முதலமைச்சர்கிட்ட சொல்லு, 1000 ரூபாய் வந்துருச்சு. அதுவும் குறிப்பா அந்த 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி அந்த வாக்குல போனா இன்னும் சிரிச்ச மோதர சொல்லுவாங்க, வந்துருச்சு 1000 ரூபாய் அப்படின்னு. நான் கேட்பேன், இந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்றீங்க, உங்களுக்கு எப்படி அது பயன்படுது அப்படின்னு. அவங்க சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, என்னுடைய மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துறேன், என்னுடைய குழந்தையோட கல்வி செலவுக்கு பயன்படுத்துறேன், அவசர உதவிக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னு மகிழ்ச்சியோட சொல்றாங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் மூலமாகவும் அதற்கும் அந்த விதிகள் தளர்த்தப்பட்டு அந்த விண்ணப்பங்களும் பெறப்பட்டிருக்கு. நிச்சயம் சொல்றேன், இன்னும் 2 மாதங்கள்ல இல்ல 1 மாதங்கள்ல யார் யாருக்கெல்லாம் விடுபட்டு போயிருக்கோ அவங்களுக்கும் நிச்சயமாக நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அதிகப்படுத்தி 1000 ரூபாய் அதிகப்படுத்தி சொல்லல, நம்பர்ஸ் அதிகப்படுத்தி 1 கோடியை எண்ணிக்கையை அதிகப்படுத்தி நிச்சயம் தருவார். ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்று தலைவர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களா சந்திச்சு அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரணும், தமிழ்நாட்டில் அவங்க முதலீடு செய்யணும்னு கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் அளவில் முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 18,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். இப்படி ஆட்சியாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, இரண்டிலுமே இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கே வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி பல்வேறு பணிகள்னால, முதலமைச்சருடைய பல்வேறு பணிகள்னால, திட்டத்தினால, பொதுமக்களுடைய ஒத்துழைப்பினால இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமா 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை மாதிரி அடக்குமுறையையும் நெருக்கடிகளையும் சந்திச்ச இயக்கம் இன்னைக்கு இந்தியாவிலே கிடையாது. மொழிக்காக போராடின இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், மாநில உரிமைக்காக போராடின இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ உயிர் தியாகங்கள் செஞ்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு கம்பீரமா காலத்தில் நிக்குதுன்னா அது இன்னைக்கு பலருடைய கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. உங்களுடைய உழைப்பு பலருடைய கண்களை உறுத்திட்டு இருக்கு. தமிழ்நாட்டை எப்படியாவது அபகரிச்சிடலாம், சீரழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கும்பல் கனவு காண்டுகிட்டு இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் சொல்றேன், உங்களை போல கருப்பு சிவப்பு வேட்டி கட்டின கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் அந்த கனவு என்னைக்கும் நீங்க நடக்க விட மாட்டீங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு நாளைக்கு அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன். நேத்து காஞ்சிபுரம், இன்னைக்கு செங்கல்பட்டு, அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுவேன். மக்களை பார்க்க போயிடுவேன், கழக நிர்வாகிகளை பார்க்க போயிடுவேன். ஆனா இங்க அடுத்த 6 மாசம் நிச்சயம், அடுத்த 6 மாசத்துல நிச்சயம் வருவேன். அடுத்த 6 மாசம் மக்களோடு மக்களாக நேரடி தொடர்பாக இருக்கக்கூடியவங்க நீங்க தான். தேர்தல் வரைக்கும் மட்டும் இல்ல, வாக்கு எண்ணிக்கையின் போதும் கூட இருந்து அந்த வெற்றியை உறுதி செய்ய போகிறவர்கள் நீங்க தான். அதனாலதான் உங்ககிட்ட நான் உரிமையா கேட்கிறேன். 60 வாக்கு, அந்த 50-60 வாக்குகளுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். இந்த 5 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த ஒரு தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அதை விட சுலபமான வேலை இருக்காது. நீங்க சொன்னா ஒரு 50 பேர் 60 பேர் கழகத்திற்கு வாக்களிக்கிறாங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது. தவிர்க்க முடியாத சக்தியாக நீங்க இருப்பீங்க. நம்முடைய அரசுடைய திட்டங்களை, சாதனைகளை மக்கள்கிட்ட தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்களால செய்ய முடிஞ்சா அதை நீங்க செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுடைய குறைகள் ஒன்றும் பெருசா இருக்காது. அவங்களுடைய தெரு பிரச்சனையை சொல்லுவாங்க, சுகாதார பிரச்சனை சொல்லுவாங்க. பாதி பிரச்சனை உங்களாலேயே ரொம்ப சுலபமா தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும். அப்படி உங்களால முடியலன்னா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டு சொல்லுங்க, உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டோ இல்ல உங்க அமைச்சரை தொடர்பு கொண்டோ சொல்லுங்க. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.